தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். போஸ்ட் ஆபீஸ் ஜாபுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்வது எப்படி? முழு தகவல்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். வெப்சைட்டை நோட் பண்ணிக்கங்க. appost.in GDS ஆன்லைன். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு டைம் ரீட் பண்ணிக்கங்க. அடுத்து ஸ்டெப்ஸ் டு அப்ளை, மொத்தமா 4 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். ஆன்லைன் அப்ளை ஆன்லைன் இயர், இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் டேட்டாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும். கடைசியா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்க இதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க மறந்துட்டீங்கன்னா ஃபர்கெட் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபர்கெட் ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். அதே போல கடைசி தேதி 15/4/2019, இன்னும் 12 நாட்கள் இருக்கு. அடுத்து முக்கியமா நீங்க இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷனை செக் பண்ணணும். அதுக்கு காரணமும் இருக்குங்க. இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன வேகன்சி எந்த கேட்டகரியில இருக்குன்ற தகவலை ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் நீங்க ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணணும். நீங்க 20 பிளேசஸ் செலக்ட் பண்ணணும். நீங்க 20 பிளேசஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான ஜாப் நிச்சயமா கிடைக்கும். சரி, இந்த PDF நம்ம இப்ப பார்க்கலாம். PDF ஒரு டைம் கிளியரா செக் பண்ணிக்கங்க. ஜாப் ப்ரொஃபைல், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அடுத்து டக் சேவர். நீங்க செலக்ட் பண்றப்பையும் இந்த BPM போஸ்ட்டுக்கு தான் நீங்க ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்றீங்களா அப்படின்றத தெளிவா செக் பண்ணிக்கோங்க. அதே போல பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான வேலை என்னன்னு இங்க டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு ஹெல்ப்பா இருப்பாங்க. டக் சேவருக்கு இவங்களுக்கு கீழே வருவாங்க. அதே போல சேலரியும் செக் பண்ணிக்கோங்க. மினிமம் TRCA, அதாவது டைம் ரிலேட்டட் கண்டினியூட்டி அலவன்ஸ். நீங்க 4 hours ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா BPM போஸ்ட்ல உங்களுக்கு மாதம் 12,000 இருந்து 29,380. 5 hours ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி 14,500 இருந்து 35,480. அடுத்து ABPM டக் சேவர், 4 hours நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி 10,000 இருந்து 24,470. 5 hours ஒர்க் பண்ணீங்கன்னா 12,000 இருந்து 29,380. எலிஜிபிலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில தான் தேர்வு செய்யறாங்க. எந்தவித எக்ஸாமினேஷனும் இல்ல. அதே போல ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க எந்த கேஸ்ட் வரீங்களோ அதை பேஸ் பண்ணி இங்கே செக் பண்ணிக்கோங்க. அடுத்து லோக்கல் லாங்குவேஜ் தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் கம்ப்யூட்டர் ட்ரைனிங்கும் அட்லீஸ்ட் நீங்க 60 days முடிச்சிருக்கணும். அது அவசியம்னு இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க கம்ப்யூட்டர் சம்பந்தமான ஒரு பாடத்தை உங்களுடைய பாடத்திட்டத்துல நீங்க படிச்சிருக்கீங்கன்னா போதும். அது ரிலேட்டடா தனி கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் வேண்டான்னு தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அடுத்து முக்கியமான ஒரு தகவல், நீங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும். அது என்ன ஃபார்மேட்ல இருக்கணும், என்ன சைஸ்ல இருக்கணும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஃபார்மேட்ல உங்களுடைய டாக்குமெண்ட் ரீசைஸ் பண்ணி ரெடியா உங்களுடைய சிஸ்டத்துல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். போட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாத்துக்கோங்க. இந்த ஃபார்மேட்ல இந்த சைஸ்ல தான். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உங்களுக்கு வேகன்சி கொடுத்திருக்காங்க பாருங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற வேகன்சி உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. 4,442 வேகன்சியோட டீடைல்ஸும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. நீங்க எந்த கேட்டகரியில செலக்ட் பண்றீங்களோ அந்த கேட்டகரியில வேகன்சி இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணணும். OBCல அப்ளை பண்றீங்க அப்படின்னா OBC சான்றிதழ ஃபர்ஸ்ட் வாங்குங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் OBCக்கு ட்ரை பண்ணாதீங்க. என்ன காரணம்னா, இன்கேஸ் உங்களுக்கு OBC கிடைக்கல அப்படின்னா உங்களால ரெஜிஸ்டர் பண்ணவே முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. அதே போல செகண்ட் டைமும் உங்களால அப்ளை பண்ண முடியாது, அப்ளை பண்ண கூடாது. செகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க செகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய 2 ரெஜிஸ்ட்ரேஷனும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். PDF லாஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி கொடுத்திருக்காங்க பாருங்க.
அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஓபிசி கேட்டகரியில அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓபிசி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஓபிசி இல்லாம வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓபிசி கிடைக்கல அப்படின்னா அப்ளை பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து யூஆர் கேட்டகரியிலும் வந்து கிட்டத்தட்ட 2000 வேகன்சி இருக்கு. யூஆர் கேட்டகரியில அப்ளை பண்ணலாம். யூஆர் கேட்டகரியில அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோ ஓபிசி சர்டிபிகேட்டோ அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதே போல இந்த வேகன்சியை வந்து தெளிவா செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல எந்தெந்த இடத்துல என்னென்ன வேகன்சி இருக்கு, எந்த கேஸ்டுக்கு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் இயர் இதை கிளிக் பண்றோம். லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்க. லோட் ஆயிடுச்சு. இங்க வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நேம் 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அப்படியே என்டர் பண்ணுங்க. அடுத்து வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் 10th மார்க் ஷீட்ல இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய நேம் 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே ஃபார்மேட்ல உங்களுடைய ஃபாதர் நேம் என்டர் பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியமானது, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், செலக்ட் கம்யூனிட்டி. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க எந்த கேட்டகரியில அப்ளை பண்ண போறீங்க? எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, யூஆர், அன்ரிசர்வ்டு. உங்ககிட்ட ஓபிசி இருந்தா மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, எச்சரிக்கையா இருங்க. அதே போல இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா அப்படின்றது எஸ் ஆர் நோ. மோஸ்ட்லி வந்து இது நோ தான் கொடுப்பீங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அதே போல பிசிக்கலி ஹேண்டிகேப்டு எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு எந்த கேட்டகரியோ அதை செலக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த பாஸ்ட் அவுட் இது சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து போர்டு, ஸ்டேட் போர்டா மெட்ரிகுலேஷனா அதை கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன இயர் வந்து பாஸ் ஆனீங்க. அடுத்து 10th கிளாஸ் சர்டிபிகேட் நம்பர் இதை வந்து இங்க என்டர் பண்ணுங்க. அடுத்து கேப்சா, இங்க என்ன கோட் காட்டுதோ அதை அப்படியே என்டர் பண்ணி சப்மிட் டீடைல் கொடுங்க. அவ்வளவுதாங்க. இமிடியேட்டா வந்து உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அதுதான் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஒன்ஸ் இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டாலே நீங்க பாதி வந்து கம்ப்ளீட் பண்ணதா மீனிங். ஏன்னா வந்து திரும்ப வந்து நீங்க இதே டீடைல் கொடுத்து வேற மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணாலும் 2 அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ எச்சரிக்கை. ஓகே, இந்த ஸ்டெப் முடிச்சிட்டோம். அடுத்து பேமெண்ட் பண்ணணும். பே ஆன்லைன். ஓபிசி கேண்டிடேட் பே பண்ணணும். எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேண்டிடேட் பே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஓபன் பண்ணணும். இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து டேப் அப்படி கொடுத்தோன்னே இங்க உங்களுடைய மொபைல் நம்பர், நேம், கம்யூனிட்டி, அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்ற டீடைல் எல்லாம் வரும். மேக் பேமெண்ட் கொடுங்க. நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமா வந்து நீங்க பே பண்ணலாம். பே பண்ணதுக்கு அப்புறம் அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் வரும். அதை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்ளை ஆன்லைன் இயர். இந்த இடத்துல வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுங்க, சர்க்கிள் செலக்ட் பண்ணுங்க, சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தோன்னே நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போவீங்க. அதை நான் ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து வச்சிருக்கேன். இதுதாங்க பர்சனல் டீடைலுக்கு வந்து நீங்க இப்போ மூவ் ஆயிடுவீங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கேட்டகரி, நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மொபைல் நம்பர் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணப்போ கொடுத்த டீடைல் அப்படியே வந்துடும். நீங்க அடிஷனலா வந்து என்ன கொடுக்கணும்னா ஆதார் நம்பர் வேணும்னா கொடுக்கலாம். பிரசன்ட் ஆக்குபேஷன், ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் கொடுங்க, செல்ஃப் எம்ப்ளாய்னா செல்ஃப் எம்ப்ளாய், என்ன டீடைல் இருக்கோ அதை கொடுங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பைசைக்கிள் ஓட்ட தெரியுமா, எஸ் ஆர் நோ, எஸ் கொடுங்க. அடுத்து வந்து வெதர் எம்ப்ளாயர் என்ஓசி இருக்கா அப்படின்றது, எஸ்னா எஸ் கொடுத்துட்டு அந்த டீடைல் அப்லோட் பண்ணணும், இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதே போல இந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கிற டீடைல்ஸ் வந்து நீங்க கம்பல்சரியா அப்டேட் பண்ணணும். இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா அப்லோட் பண்ணுங்க. ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னா வெப்சைட் வந்து உங்களுக்கு டவுன் ஆயிடும். திரும்பவும் வந்து மறுபடியும் இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து கீழே வந்தா அட்ரஸ் டீடைல். இந்த அட்ரஸ் வந்து உங்களுடைய டோர் நம்பர் கொடுங்க. டோர் நம்பர் கொடுக்கறப்ப உதாரணமா 2/22 அப்படி கொடுக்கறப்ப 2-22 போடுங்க. ஸ்லாஷ் போட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்லாஷ் வந்து எடுத்துக்கல, டோர் நம்பர் வந்து ஆட் ஆயிடுது. சரிங்களா? அடுத்து ஸ்ட்ரீட், சிட்டி, பின்கோட் எல்லாம் கொடுங்க. இந்த அட்ரஸ் இந்த அட்ரஸும் சேம் அப்படின்னா அந்த டிக் மார்க் கொடுங்க. டிக் மார்க் கொடுத்ததுக்கு அப்புறம் சேம் டீடைல் வந்து இங்க ஃபிச் ஆயிடும். டிஃப்ரெண்டா இருக்குன்னா அந்த அட்ரஸ் வந்து இங்க அப்டேட் பண்ணுங்க. அடுத்து வந்து முக்கியமானது மார்க்ஸ். செலக்ட் போர்டு வந்து செலக்ட் பண்ணுங்க. போர்டு செலக்ட் பண்றப்போ ரொம்ப எச்சரிக்கை செலக்ட் பண்ணுங்க. ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு 2011க்கு முன்னாடி படிச்சவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. 2012க்கு முன்னாடி 12க்கு அப்புறம் படிச்சவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கரெக்டா வந்து செலக்ட் பண்ணுங்க. நீங்க தப்பா செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸுக்கு வந்து பிராக்டிக்கல் மார்க் இருக்கும். 2010க்கு முன்னாடி முடிச்சவங்களுக்கு வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பிராக்டிக்கல் மார்க் இல்ல.
ஸோ அதை வச்சே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க போர்டு வந்து தப்பாக இருக்குது அப்படின்றது. அதே போல் ரிசல்ட் டைப் உங்களுக்கு வந்து மார்க்கா கிரேடா அது அப்படின்றத கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மார்க்ஸை வந்து கரெக்டாக சப்ஜெக்ட் வைஸ் வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்க. சரிங்களா? தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அந்த டோட்டல் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். டோட்டல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்கே சொல்லணும். 10th கிளாஸ் சர்டிஃபிகேட் நம்பர் டைப் பண்ணுறப்ப ரெஜிஸ்டர் நம்பர் வந்து அதாவது உங்களுடைய ரோல் நம்பர் டைப் பண்ணிடாதீங்க. சர்டிஃபிகேட் நம்பர் அந்த மார்க் ஷீட்டோட ரைட் ஹேண்ட் சைட் டாப்ல இருக்கும், அதை வந்து என்டர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே. சப்ஜெக்ட்லாம் என்டர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்கும்னா, இதுதான் முக்கியமானது, உங்களுடைய ப்ரிஃபரன்சஸ். இந்த லொகேஷன்ல இருக்கிற ஜாப் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இங்க இல்லைன்னா நெக்ஸ்ட் இந்த இடம், அது இல்லைன்னா இந்த இடம். ஸோ இந்த 5 ஆப்ஷனும் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செலக்ட் டிவிஷன் அப்படின்னு கொடுத்தோன்னே எந்த டிவிஷன்ல அந்த ஜாப் இருக்கோ அதை செலக்ட் பண்ணணும். அடுத்து வேகன்சி, என்ன வேகன்சி இருக்கு, டிபிஎம்ஆ, ஏபிபிஎம்ஆ, தக் சேவகா, இந்த மாதிரி 5 ஆப்ஷன்ஸும் வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த டிக் மார்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுடைய 10th மார்க் ஷீட், சப்ளிமெண்டரி மார்க்ஸ் இருந்தால் அதை அப்லோட் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் அவசியம் இல்லை, அப்லோட் பண்ணணும்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய போட்டோ, சிக்னேச்சர், அடுத்து டிக்ளரேஷன் கொடுத்துட்டு சேவ் அண்ட் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் ஸ்டேஜுக்கு வந்து. ஸோ அவ்வளவுதாங்க, நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிட்டீங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஒரு வாட்டி கிளியரா ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள்ல. உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வரும், அந்த டவுட்ஸுக்கு வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணணும்ன்ற பதில்கள் எல்லாமே வந்து நான் கொடுத்துட்டேன். டிலே பண்ணாம உடனே வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.